ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் 9ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். 9ஆம் வீட்டில் சூரியன் உங்கள் விதிப்படி அசுப நிலையில் இருந்தாலும், சிம்மம் சூரியனின் சொந்த ராசியாக இருப்பதால் அதிர்ஷ்டம், தந்தை, உயர்கல்வி, தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் உங்கள் கவனம் அதிகரிக்கும். உங்கள் எதிர்காலத்தைப் பற்றி புதிய முடிவுகளை எடுக்கலாம். பெரியவர்களின் ஆலோசனையைப் பெறுவது நல்ல பலனைத் தரும். உங்கள் 7ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். இதனால் திருமணம், வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாண்மை மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளில் பொறுமை அவசியம். சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அவை நீண்டகால பிரச்சனையாக மாற வேண்டிய அவசியமில்லை. பேசும் வார்த்தைகளில் நிதானம் வைத்துக்கொண்டு, மற்றவர்களின் கருத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நல்லிணக்கம் தொடரும். தொழில் கூட்டாண்மை செய்பவர்கள் முக்கியமான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் ஒப்பந்தங்களை முழுமையாக படித்து செயல்படுவது நல்லது. செவ்வாயின் ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் போட்டியாளர்களை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும். ஆனால் கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்ப்பது முக்கியம். உங்கள் 10ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. இதனால் தொழிலில் சில மாற்றங்கள் அல்லது எதிர்பாராத பொறுப்புகள் ஏற்படலாம். பணியிடத்தில் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்கு பதிலாக உங்கள் வேலையை தரமாக முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். தொழில் சார்ந்த செலவுகள் அல்லது வசதிகளுக்கான செலவுகள் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கலாம். சனி உங்கள் 4ஆம் வீடான மீனத்தில் பயணிக்கிறார். 4ஆம் வீட்டில் சனி உங்கள் விதிப்படி அசுப பலனை தருகிறார். இது அர்த்தாஷ்டம சனி காலமாகும். வீடு, வாகனம், குடும்பம் மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் பொறுப்பு ஏற்படலாம். சில காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் பொறுமையாக செயல்பட்டால் அவற்றை சரியாக முடிக்க முடியும். வீடு அல்லது வாகனம் தொடர்பான பெரிய முடிவுகளில் முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. அர்த்தாஷ்டம சனி காலத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பொறுப்புகளை ஒழுங்காக கையாள்வதும் அவசரத்தை தவிர்ப்பதும் முக்கியம். குடும்பத்தில் அனைவருடனும் திறந்த மனதுடன் பேசினால் மனநிம்மதி அதிகரிக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வீட்டு வேலைகளை ஒவ்வொன்றாக முடிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கலாம். ராகு உங்கள் 3ஆம் வீடான கும்பத்தில் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை. இதனால் தைரியம், முயற்சி, தொடர்புத்திறன் மற்றும் புதிய விஷயங்களை முயற்சி செய்யும் ஆர்வம் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக தொடங்காமல் இருந்த ஒரு முயற்சியை இப்போது தொடங்கலாம். புதிய மனிதர்களை சந்திப்பது அல்லது புதிய தகவல்களைப் பெறுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவலாம். குறிப்பாக எழுத்து, ஊடகம், தகவல் தொடர்பு, இணையம், விற்பனை மற்றும் தொழில் சார்ந்த தொடர்புகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்களுடைய முயற்சியை நீங்களே முன்னெடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த வாரம் தைரியமாக செயல்படுவது நல்ல பலனைத் தரலாம். கேது உங்கள் 9ஆம் வீட்டான சிம்மத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம், உயர்கல்வி, தந்தை மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் சற்று வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படலாம். 9ஆம் வீட்டில் கேது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. எனவே ஒரு விஷயம் தாமதமானால் அதனால் மனம் தளர வேண்டாம். உங்கள் பாதையை மீண்டும் ஆராய்ந்து சரியான திசையில் செல்லும் வாய்ப்பாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியனும் கேதுவும் 9ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் குறித்து ஆழமாக சிந்திக்கலாம். ஆன்மீகம் அல்லது இறைநம்பிக்கையில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தந்தை அல்லது குடும்பத்தில் பெரியவர்களுடன் பேசும்போது அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. குருவின் பார்வையை பார்க்கும்போது, உங்கள் 8ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் 12ஆம் வீடான விருச்சிகம், 2ஆம் வீடான மகரம் மற்றும் 4ஆம் வீடான மீனம் ஆகியவற்றில் விழுகிறது. குறிப்பாக 2ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் குடும்பம், பணம் மற்றும் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். 4ஆம் வீட்டில் சனி இருக்கும் நிலையில் அங்கு குருவின் பார்வை விழுவது குடும்பம், வீடு மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் ஆதரவாக அமையலாம். பணவரவை பொறுத்தவரை இந்த வாரம் சற்று திட்டமிட்ட அணுகுமுறை அவசியம்.
8ஆம் வீட்டில் குரு புதன் இருப்பதால் கூட்டு நிதி, கடன், காப்பீடு, வரி அல்லது எதிர்பாராத செலவுகளில் கவனம் தேவை. அதே நேரத்தில் குருவின் பார்வை 2ஆம் வீட்டில் விழுவதால் பணத்தை பாதுகாப்பாக நிர்வகிக்கும் வாய்ப்பு உள்ளது. பணம் கிடைக்கும்போது தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் வேலை தொடர்பான புதிய தொடர்புகள் கிடைக்கலாம். ஆனால் உங்கள் விதிப்படி இந்த நிலையில் சுக்கிரன் அசுபமாக இருப்பதால் பணியிடத்தில் தேவையற்ற எதிர்பார்ப்புகளை தவிர்த்து உங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 9ஆம் வீட்டுக்கு செல்வதால் புதிய தொழில் வாய்ப்பு அல்லது தொலைதூர தொடர்பு மூலம் ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு 3ஆம் வீட்டில் ராகு இருப்பது சாதகமான அமைப்பு. விளம்பரம், விற்பனை, சமூக ஊடகம், புதிய தொடர்புகள் மற்றும் தைரியமான முயற்சிகள் மூலம் வளர்ச்சி பெறலாம். புதிய வாடிக்கையாளர்களை அணுகுவதில் தயக்கம் வேண்டாம். உங்களுடைய முயற்சியை அதிகரித்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் 4ஆம் வீட்டில் சனி இருப்பதால் சில பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வீடு, வாகனம் அல்லது குடும்பத்தின் தேவைகளுக்காக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் குடும்ப ஒற்றுமைக்கு நல்ல ஆதரவு கிடைக்கலாம். திருமண வாழ்க்கையில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனடியாக பதிலளிப்பதை விட சற்று அமைதியாக இருந்து பேசுவது நல்லது. திருமணத்தை எதிர்பார்ப்பவர்கள் புதிய அறிமுகங்கள் கிடைத்தாலும் முழுமையான புரிதலுடன் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். தொழில் கூட்டாண்மையிலும் இதே நிதானமான அணுகுமுறை உதவும். கல்வி தொடர்பாக குரு புதன் இணைவு புதிய அறிவை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை அதிகரிக்கலாம். ஆராய்ச்சி, உயர்கல்வி மற்றும் ஆழமான படிப்புகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தலாம். 9ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் கேது இருப்பதால் படிப்பின் திசையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம். எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் ஆசிரியர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய வாரமாக அமைகிறது. 3ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் முயற்சி மற்றும் தைரியத்தில் நல்ல பலன் கிடைக்கலாம். குரு புதன் இணைவு ஆழமான சிந்தனை மற்றும் புதிய புரிதலை உருவாக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 9ஆம் வீட்டிற்கு செல்வதால் எதிர்காலம், அதிர்ஷ்டம், பயணம் மற்றும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உறவுகளில் நிதானமும், 4ஆம் வீட்டில் சனி இருப்பதால் வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் பொறுமையும் அவசியம். குருவின் பார்வை உங்கள் 2ஆம் மற்றும் 4ஆம் வீடுகளுக்கு கிடைப்பது நல்ல ஆதரவாக அமையும். இறைவன் அருளால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைந்து குடும்பத்தில் நிம்மதியும், தொழிலில் முன்னேற்றமும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் உருவாகட்டும்.